அண்ணா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. ரத்னா கழுத்தில் கத்தியை வைத்து கடத்திச் செல்லும் வெங்கடேஷ் அவளை ஒரு குடோனில் அடைத்து வைத்தது மட்டுமின்றி ரத்னாவிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறான். சரியான நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்து சண்முகம் அதிர்ச்சி கொடுப்பதோடு மட்டுமின்றி தங்கையை காப்பாற்றுகிறான். அதைத் தொடர்ந்து வெங்கடேஷ் சண்முகத்தை பார்த்து அதிர்ச்சியாகும் நிலையில், நான் இருக்கும் இடம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என கேட்கிறான். அதற்கு சண்முகம், டேய் முட்டா பயலே, உன் போன் ஆன்ல தானே இருக்கு, அதை வச்சுதான் நீ இருக்கும் இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறான். தன்னுடைய தங்கை கதறி அழுவதை பார்த்து உச்சகட்ட கோபத்திற்கு செல்லும் சண்முகம் ஒரு பெரிய பொருளை தூக்கி வெங்கடேஷ் தலையில் போட முயற்சி செய்யும் நிலையில் அதை தடுத்து நிறுத்தும் ரத்னா, இவன் இங்கே சாகக்கூடாது, உன்மேல தப்பு இல்லைன்னு ஊர் முன்னாடி சொல்லிட்டு சாகணும்னு ஆக்ரோஷமாக பேசுகிறாள். மற்றொரு புறம் டீயில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த வடமாநில இளைஞர் ஊர் பொதுமக்கள் ஸ்கூல் கொடி கம்பத்தில் கட்டி வைத்திருக்க சவுந்தரபாண்டி, இவனை எதுக்கு இங்கே கட்டி வச்சிருக்கீங்க என்று கேட்க சனியன், ஐயா பாதி உண்மையை தான் கண்டுபிடிச்சாச்சு, ஒருவேளை வெங்கடேஷ் மாட்டிக்கிட்டா உங்க கதை அவ்வளவுதான் என்று சொல்கிறான். சவுந்தரபாண்டி எப்படியும் வெங்கடேசனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தைரியமாக இருக்க சண்முகம் வெங்கடேஷுடன் என்ட்ரி கொடுப்பதால் அதிர்ச்சியில் நிற்கிறான். அதையடுத்து ஊர் பொதுமக்கள் ரத்னாவிடம் மன்னிப்பு கேட்க சண்முகம் மீண்டும் ஸ்கூலை திறந்து ரத்னாவை மீண்டும் பிரின்சிபால் சேரில் உட்கார வைக்கிறான். வெங்கடேசன் மீது முத்துப்பாண்டி போடப்பட்டு அவனுக்கு கோர்ட் மூலம் தண்டனை கிடைக்கும் என உறுதி கொடுக்கிறான். அடுத்து ரத்னா களங்கம் இல்லாதவள் என்பதை நிரூபித்து வீட்டிற்கு வர அவளை தங்கைகள் கண்ணீருடன் வரவேற்கிறார்கள். வெங்கடேஷ் சிக்கியதற்கு பரணிதான் காரணம் என்று பெருமையாக சொல்ல, ரத்னா, இப்படி நான் அவமானப்படுத்தவும் இந்த பரணிதான் காரணம் என்று கூறுகிறாள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள அண்ணா சீரியலை தொடர்ந்து பாருங்க.